இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதத்துக்கான மளிகை ஜாமான் லிஸ்ட்டு தான். வாங்க பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு கடலை மிட்டாய் வாங்கியிருக்கோம். சன்சில்க் ஒரு சரம், சன்சில்க் ஏன் சரமாக வாங்குறோம்னா அப்போ தான் நமக்கு அளவு தெரியும். இல்லாட்டினா நம்ம நிறைய யூஸ் பண்ணிடுவோம். இதுனா தேவைக்கு நமக்கு எத்தனை சேஷே தேவையோ அத்தனை சேஷே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட், இது நம்ம துணிக்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வாஷ் போட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வெயிலுக்கு நமக்கு ஸ்வெட் ஆகி ஒரே ஸ்மெல்லாக இருக்கும்ல, அதனால் கம்ஃபர்ட் வாங்கியிருக்கேன். அதுவும் சாஷே தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம அளவு தெரியாமல் நிறையா ஊற்றிடுவோம். அதனால தான் இப்படி சாஷேனா நமக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் எல்லாம் சிக்கன நடவடிக்கை தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து, அப்பளம் 2. இந்த ரோஜா மார்க் அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா பொரியும். இந்த கருப்பு உளுந்து 2 பாக்கெட்டு, 1/2 கிலோ கருப்பு உளுந்து. ரின் பவுடர் வாங்கியிருக்கேன் 1/2 கிலோ. 2 பாக்கெட்டு பிஸ்கட் மேரிகோல்டு 2. அது எதுக்குன்னா நம்மளுக்கு இல்லை, புசிக்கு நைட்டு ஒரு 3 பிஸ்கட்டு கொடுப்பேன். அதனால் 2 பாக்கெட். இது மந்த்ரா கடலை எண்ணெய், இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலை எண்ணெய் வாங்கியிருக்கேன். இது மங்கள் தீப்பில் மல்லிகை ஸ்மெல் வரக்கூடிய ஊதுபத்தி, நல்ல வாசனையாக இருக்கும், வீடே வாசனையாக இருக்கும். 1 கிலோ அரிசி இந்தியா கேட்டில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்கிறதுக்கு. இது 1/2 லிட்டர் நல்லெண்ணெய். இது கொள்ளு பயிர். இது கார்னியர் கலர் நேச்சுரல்ஸ். நான் கேட்டது மென்ஸ் தான் கேட்டேன், ஆனால் இது கொடுத்துருக்காங்க. இது சூட்டபிள் ஃபார் போத்துன்னு போட்டிருக்கு பாருங்கள், மென் அண்டு உமன், அதனால தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜாஸ்மின் தேங்காய் எண்ணெய், ரின் சோப்பு 2. ஏன்னா போன மாதம் வாங்கினதே மீதி இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதம் எல்லாமே கம்மியாக வாங்கியிருக்கேன். இந்த முந்திரி, ப்ரூவும் சரம் ஒரு சரம்.
நான் சொன்னது மாதிரி இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நமக்கு எத்தனை சேஷை தேவையோ அத்தனை சேஷை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பாட்டில் வாங்கி வைக்கும்போது அது கட்டி பிடிச்சி போயிடுது. நம்ம ஒரு ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதுன்னா அப்படியே இருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போது ஒரு சேஷையோ 2 சேஷையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குட் நைட் காயில், நீம் காயில் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், மூக்கை அடைக்காது. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலம் முடிஞ்சு அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது. அப்போ கொசு வர ஏற்கனவே லிக்விட் இருக்குது, இருந்தாலும் இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை. இதுவும் கொள்ளு தான். கொள்ளு 1/2 கிலோ. அப்போ ஃபஸ்ட்டு காட்டினது வந்து 1/4 கிலோ பாக்கெட்டு. அது இப்போ இன்னொரு 1/4 கிலோ. இது வந்து உருண்டை வெல்லம், காலையில் சத்து மாவில் போட்டு குடிக்கிறது. நாட்டு சர்க்கரையெல்லாம் கெமிக்கலாக இருக்குது, அதனால நான் வெல்லமே வாங்கிடுறேன். இது வந்து நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை தான். அப்பப்போ நம்ம வந்து வெரைட்டி ரைஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காகவும் நம்ம வந்து அவிச்சு சாப்பிடலாம். நல்ல ப்ரோட்டீன் சத்து, நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய சத்து இதில் இருக்குது. அதனால் இந்த நிலக்கடலை. இது வந்து பாசிப்பருப்பு. இது வந்து உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து. இது வந்து மிளகாய் பொடி. மிளகாய் பொடி ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, அதனால் சின்ன பாக்கெட்டு போடணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அடுத்து வந்து லயன் டேட்ஸு. நமக்கு வந்து அயன் சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி நைட்டு கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இது வந்து லயன் டேட் சிரப்பு. இது வந்து மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ண உடனே வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு. இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு வந்து அயன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இதுவும் சாப்பிட்றது சிரப்பு. இது வந்து கர்நாடகா பொன்னி ரைஸு. இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் கல் உப்பு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு போட்டது வெல்லம். இது வந்து கல் உப்பு அடுத்து போட்டிருந்தேன், அதான் கடைசியாக வந்திருக்கு. இதுதான் இந்த மாதம் வாங்கின மளிகை ஜாமான். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் மீதி இருக்குது. போன மாதம் வாங்கினதில் எல்லாமே மீதி இருக்குது, அதனால இந்த மாதம் கம்மியாக வாங்கியிருக்கேன். நீங்கள் என்னெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.